ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு செல்ஃபோட க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். சின்ன செல்ஃபு தான், குட்டி செல்ஃபு. சின்ன கிச்சனில் சின்ன செல்ஃபு எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வைக்கிறேங்கிறத காமிச்சிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இப்படி தாங்க இருக்குது என்னோடய செல்ஃபு. இதை எப்படி க்ளீன் பண்ணி நான் மாற்றி வைக்கிறேன்னு பார்க்கலாம். நான் அப்பப்போ பொருளெல்லாம் அப்படி இப்படி மாற்றி மாற்றி வச்சு பார்ப்பேன். எது வாட்டமாக இருக்குது நமக்கு புழங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்படி இருக்கிறத நான் அடுத்து எப்படி மாற்றி வைக்க போகிறேன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல எல்லா பொருளையும் எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். ஒவ்வொரு ரேக்காக க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டால் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக தெரியும். அதனால் ஒவ்வொரு ரேக்காக எடுத்துக்கிறேன். நான் இந்த செல்ஃபுக்கு போடுறது ஏதோ டிசைன் பேப்பர் எதுவுமே ஆன்லைனில் அப்படி இப்படிலாம் வாங்குறதே இல்லைங்க. இந்த மாதிரி காலண்டர் பேப்பர், போன வருஷத்து காலண்டர் பேப்பர் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா நிறைய வாங்கி வச்சுப்பேன். இல்லாட்டி இருந்ததை எடுத்து வச்சுப்பேன். எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இதை எடுத்து நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாதம் கழித்து க்ளீன் பண்ணால் கூட பேப்பர்லாம் போட்டால் சீக்கிரம் ஒரு மாதிரி தண்ணி அழுக்கு எல்லாம் ஒட்டி போயிடுது. இது போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும், சூப்பராகிடும். அந்த பளபளன்னு இருக்கும் அந்த பேப்பரு. அதனால் நான் எப்போவுமே அந்த காலண்டர் பேப்பர் தான் போவேன். நான் மேல் செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டு நல்லா தூசி தட்டி விட்டுடலாம். தட்டி விட்டுட்டு பேப்பர்லாம் முதல்ல போட்டுருவோம். காலண்டர் பேப்பரை போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கி விட்டுறலாம். கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி பொருளை கொஞ்சம் மேலே வச்சுருப்பேன். எப்பப்போ எடுக்கிறத கீழே வைப்பேன். இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் லேட்டாக எடுக்கிற பொருள், அதனால் கொஞ்சம் மேலேயே இருக்குது. கொஞ்சம் எட்டுற மாதிரி பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கிறதுனா டெய்லி எடுக்கிறத கொஞ்சம் எனக்கு கை கட்டுற தூரத்தில் வச்சுருப்பேன். இது 2வது ரேக்கு. மேல் ரேக்கு முடிஞ்சது. 2வது ரேக்கு. சின்ன செல்ஃபு தான். அந்த ஒரே செல்ஃபு தாங்க எனக்கு இந்த கிச்சனில். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளேயே நான் பாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளேயே அடுக்கி வச்சுருவேன். பாத்திரமும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப இருந்தால் கூட நமக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் கம்மியாகவே எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துடலாம். எனக்கு கீழே இருக்க பொருளை மேலே வச்சுட்டு மேலே இருக்கிறது கீழே மாற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த ஐடியா பிரகாரம் இதை மாற்ற போகிறேன். இதெல்லாம் எடுத்துடலாம். இது பழைய பேப்பரு. இது போட்டு ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. நான் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா தொடச்சி விட்ருவேன். வெறும் துணியை போட்டு தொடச்சாலே அழுக்கெல்லாம் வந்துடும். இது 3 மாதம் ஆகிட்டு, அதனால் பேப்பர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதை எடுத்துகிட்டு அந்த கவரை போட போகிறேன். இந்த அடுத்த பேப்பரை, புது பேப்பரு எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா தூசி தட்டி விட்டுட்டு நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் அந்த இடத்த. என்னதான் நம்ம தொடச்சி எடுத்தாலும் அப்பப்போ தூசி எங்கே இருந்தால் வரது தெரில, வந்துடுது எப்படியோ. எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பாருங்கள். இனி அந்த பேப்பரை போட்டு விட்ருவோம். ரெண்டு அட்டை பாக்ஸ் இருக்குது. இதை நான் ஸ்டெப் ரேக் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதனால் பின்னாடி அந்த அட்டை பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பொருள் வைக்க போகிறேன். மேலே வைக்கிறப்ப நமக்கு என்னென்ன டப்பாலாம் இருக்குது, எந்தெந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப்புக்கு நம்ம பிஸ்கட்டு டப்பா அந்த மாதிரி இருந்தால் கூட ரெடி பண்ணலாம். இது நான் ஷூவோட பாக்ஸ் தான் 2 எடுத்திருக்கேன். இதைத்தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பிஸ்கட் டப்பாலாம் கொஞ்சம் பெரிய டப்பாவை தான் எடுத்து வச்சிங்கன்னா இதே மாதிரி ஸ்டெப் ரேக் மாதிரி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நமக்கு எந்த பொருள் இருக்குது சேமாக இருக்கிறப்ப நமக்கு டப்பாலாம் எத்தனை இருக்குன்னு அந்தளவுக்கு தெரியாது. இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறப்ப அந்த பொருள் எல்லாம் நமக்கு இதில் இருக்குதுங்கிறது நல்லா தெரியும். அதுக்காக இப்படி வைக்கலாம். மேலெல்லாம் சில்வர் டப்பா வச்சுட்டு கீழே இந்த குட்டி குட்டி பாட்டலில் நான் மிளகுத்தூள், சீரகத்தூள் அந்த மாதிரி தனியாத்தூள் எல்லாம் குட்டி குட்டி டப்பாவில் வச்சுருப்பேன், பாட்டல் மாதிரி. அதை கீழே எடுக்க போகிறேன். மேலே சில்வர் டப்பாவில் இருக்குது எல்லாமே மிளகு, சீரகம் அந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம்லாம் வச்சுருக்கிறேன். இது அதனோட பொடியெல்லாம் சின்ன சின்ன இந்த லயன் டேட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அதனோட பாட்டெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பேக்கிங் சோடா எல்லாமே இதில் இருக்குது லைனாக.
இதெல்லாம் இப்படி அடிக்கலாம். நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து லைனாக இருந்தால் நமக்கு எடுக்க சிரமமாக தெரியும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ரேக் மாதிரி ரெடி பண்ணேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி காலியான பாக்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இடமும் நிறைய மிச்சமான மாதிரி இருக்குது. இல்லாட்டி கச்ச கச்சன்னு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீட்டாக தெரியுது. இது வந்து இடிக்கிற உரல். என்கிட்ட வந்து கல்லுலேயும் இருக்குது, இரும்புலேயும் இருக்குது. இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கல்லில் இருக்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதனால் இதத்துக்கு ஓரங்கட்டி வைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து கத்தி போடுறதுக்கு இந்த கப்பு மட்டும் ஒன்றே ஒன்று இருந்துச்சு. ஜோடி வந்து உடஞ்சிருச்சு. அதனால் அந்த கப்பில் வந்து நான் வந்து செராமிக் கப்பு தான். அதில் கத்தியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கீழே இருக்க ரேக் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து குட்டி குட்டி டம்ளரு, கிளாஸு செராமிக் கப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதில் அடுக்க போகிறேன். இது வந்து கீழே வந்து இதில் வந்து சில்வர் டப்பாவில் வந்து பருப்பு அந்த மாதிரி ஐட்டம் போடு வைப்பாங்கள்ல, அது இதை எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு வைக்கணும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இனி வந்து எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறேன். நீங்களே இந்த மாதிரி சின்ன கிச்சனாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பேப்பர்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பேப்பர் இருந்தாலே அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப் இதை போட்டு பாருங்களேன். அவ்வளோ க்ளீனாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நல்லா நிறைய பளிச்சு அந்த பளிச்சுன்னு தான் காலண்டரே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பளிச்சுன்னு வைக்கிறனால அந்த கிச்சனே கொஞ்சம் பளபளன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாமே அடுக்கியாச்சு. அவ்வளோதான். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் தொடச்சி அடுக்கியாச்சு. நம்ம அடுக்கின பிறகு செல்ஃபி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்படி தாங்க இருக்குது. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி அடுக்கி வச்சுருக்கேன். அப்பப்போ மாற்றினா நமக்கு கொஞ்சம் வந்து மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். சரி நல்லா இருக்குமா, இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஐடியா தோண நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா குட்டி செல்ஃபு கூட, அதனால் அதுக்குள்ளே எல்லா பொருளையும் அடக்கணும். அதுக்காகவே பார்த்து அடுக்கி வைப்பேன். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன். என்னோடய செல்ஃபு க்ளீனிங் எப்படி இருந்துச்சு, அடுக்கி வச்சுருக்க எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ஐடியா இப்படி தான் இருக்குது. உங்கள் ஐடியா அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க.